ஹலோ காய்ஸ், ஒரு சாஃப்டான டேஸ்டியான ஒரு குலோப் ஜாம் செய்யலாமா? வாங்க பார்க்கலாம். இந்த ஒரே ஒரு எம்டிஆர் குலோப் ஜாம் மாவு இருந்தால் போதும், நம்மளுடைய சுவையான குலோப் ஜாமே ரெடி. வாங்க மெத்தட்ஸ் பார்க்கலாமா எப்படி பண்ணலான்ட்டு. நான் ஃபஸ்ட்டு அந்த மாவை கட் பண்ணி கொட்டிக்கிறேன் ஒரு பாத்திரத்தில். அப்புறமா லைட்டாக 1 பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெய் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட நெய் இல்லாத காரணத்தால் நான் ஆட் பண்ணல. நீங்கள் உங்களுக்கு ஃப்ளேவர் பிடிக்காது, நெய் ஃப்ளேவர் பிடிக்காதுன்னா கூட பரவாயில்ல, 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுங்கள், தெரியாது. காய்ச்சி ஆற வச்ச பால் தான் ஆட் பண்ணணும், சூடாக ஆட் பண்ணக்கூடாது. நல்லா கம்ப்ளீட்டாக அது ஆறிட்டுருக்கணும். அப்படி பால் இல்லைன்னா உங்கள்கிட்ட ஐஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாச்சும் நார்மல் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் நல்லா மைல்டூட்டாக பிசையணும், ரொம்ப சப்பாத்தி மாவு மாரி பிசையக்கூடாது. லேசாக அப்படி பஞ்சு மாதிரி பிசைஞ்சு ஒரு 10 மினிட்ஸ் நான் மூடி வச்சிட்டேன். 10 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம ஜீரா காய்ச்சிடலாம். வாங்க, நான் 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கினேன். தண்ணி நல்லா கொஞ்சம் சூடு ஏறி கொதிக்கிற ஸ்டேஜில் வந்து நம்ம 1.5 கப்பு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு அவ்வளோ சுகர் பிடிக்காது, நிறைய சுகர் இருந்தால் நான் சாப்பிட மாட்டேன். ஸோ நான் 1 கப் ஆட் பண்ணிக்கினேன். அப்புறம் ஒரு 2 ஏலக்காய் நல்லா இடித்து ஆட் பண்ணிக்கோங்க. அவள்தான், இது நல்லா கொதிச்சுட்டு ஒரு லைட்டாக இப்படி கம்பி பதத்துக்கு வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஜீரா செம்மையாக இருக்கும். அவள்தான், ஜீரா ரெடி. நம்ம மூடி வச்சிடலாம் இதை. இப்போ வந்து நல்லா மாவு அப்சர்வ் ஆகிட்டு செம்மையாக ஊறிட்டுருக்கு. நல்லா குட்டி குட்டி பந்தாக உருட்டிடலாம். விரிசல் விடாமல் கையில் நல்லா நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் தான் நெய் இல்லை சொன்னேன்ல, ஸோ நான் வந்து ஆயில் நார்மலாக சன்ஃப்ளவர் ஆயிலே கையில் நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு நல்லா குட்டி 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 குட்டியாக உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். எல்லா மாவையும் இந்த சைஸ்க்கு உருட்டிக்கோங்க. எல்லாத்தையும் உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அப்படி உருட்டிக்கோங்க. நான் சின்ன சின்னதாக உருட்டினேன். பிகாஸ் வந்து நீங்கள் ஜீராவில் போட்டிங்கன்னா அது பெருசாகும், ஓகேவா? நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் மீடியம் சைஸ்லேயே உருட்டிக்கோங்க, ரொம்ப பெருசான உருட்டிடாதீங்க, அப்புறம் அது திருப்பதி லட்டு மாரி ஆகிடும். நான் இந்த அளவுக்கு எல்லாத்தையும் மீடியம் சைஸில் உருட்டிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன வீடியோ போடலாம், உங்களுக்கு எது மாதிரி வேணும், என்ன ரெசிபி பண்ணலாம், இதுமாரி கொஞ்சம் ஐடியாஸ்லாம் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில். மறக்காமல் நான் நீங்கள் சொல்கிறத கண்டிப்பாக பண்ணி வீடியோ போடுறேன். உங்கள் கமெண்ட்டையும் பின் பண்ணி போடுவோம், ஓகேவா? சரி வாங்க, நம்ம குலோப் ஜாம் ரெசிபிக்குள்ளே போயிடலாம். கடாய் வச்சுட்டு சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். நல்லா சூடு ஏறிட்டவனே குட்டி குட்டி பால்ஸ் வச்சுட்டு நல்லா உருண்டை பண்ணி அதை ஆட் பண்ணி நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். கேஸ் வந்து சிம்மில் வச்சு பொரிச்சிக்கலாம். ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா மேலே தான் ப்ரௌன் கலரில் ஆகிடும், உள்ளே வேகாது. நீங்கள் சிம்மில் வச்சிங்கன்னா உள்ளே வேகும், மேலே ப்ரௌன் கலரில் வரும். பொரிச்ச குட்டி குட்டி குலோப் ஜாம் பால்ஸை வந்து நம்ம ஜீராவில் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரா வந்து நீங்கள் எனக்கு போதுன்ற அளவுக்கு நான் சுகர் ஆட் பண்ணிக்கணும், கம்மியாக சாப்பிடணும். நீங்கள் சுகர் சாப்பிடுவீங்கன்னா 1 கப்பை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. செம்ம சாஃப்டாக சூப்பராக ஒரு குலோப் ஜாம் ரெடி. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணணும். நான் பார்க்குறேன் நீங்கள் நல்லா வந்துச்சு, எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளுடைய டேஸ்டியான குலோப் ஜாம் ரெடிங்க. நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.